Students, let us see the functions of SARC. So first, the main functions of SARC, maintenance of cooperation in the region. இந்த சார்க் அதாவது சவுத் ஏஷியன் ரீஜனுக்குள்ள நாடுகளிடையே கோஆப்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் காமன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெம்பர் நேஷன், அதாவது இந்த மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது இந்த சார்க் அமைப்புடைய முக்கியமான நோக்கம். ஸோ ப்ரிவென்ஷன், தடுக்கணும், எந்த ப்ராப்ளமும் அந்த நாடுகளுக்கு வராமல், அதாவது மெம்பர் நேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் தடுக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் காமன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெம்பர் நேஷன்ஸ் அண்ட் என்ஷூரிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அமோங் த மெம்பர் நேஷன். ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து அமைக்கணும், என்ஷூர் பண்ணணும். ஏன்னா அந்த நாடுகள் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடோடைய ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும், மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும். அண்ட் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ வேரியஸ் பேக்கேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அந்த நாடுகள் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலோ இல்லை டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலோ அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாவர்ட்டியை வந்து ஸ்பெஷல் வேரியஸ் பேக்கேஜஸ் மூலமாக, அதாவது அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து ப்ரோக்ராம்ஸை வந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து மேக் பண்ணி அந்த நாட்டில் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணுறதுக்கு அந்த சார்க் அமைப்பு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ வேரியஸ் பேக்கேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் இன் தி ரீஜியன். அந்த நாடுகளில் தீவிரவாதம் வந்து இருக்கக்கூடாது, டெரரிசம் அறவே ஒழிக்கப்படணும். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் இன் த ரீஜன், சவுத் ஏஷியன் ரீஜன் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க். ஸோ வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ்? மெயின்டைன் கோஆப்ரேஷன் அமோங் த ரீஜன், ப்ரிவென்ஷன் ஆஃப் காமன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெம்பர் நேஷன்ஸ், ensuring strong relationship among the member nation, removal of poverty through the various packages of programs, prevention of terrorism in the region. ஸோ இந்த எல்லாமே, அதாவது அப்ஜெக்டிவ்ஸை அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும், அப்படி அந்த நாடுகளிடையே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணினாதான் அந்த நாடுகளிடையே சோசியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். And what are the achievements made by SARC? நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த சார்க் வந்து என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு, என்ன தான் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் செய்திருக்கு மக்களுக்காக அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சார்க் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட் சாப்தா அண்ட் ரெடக்ஷன் இன் டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ். அந்த சவுத் ஏஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க, அதுக்கு பேர் சாப்தா, SAPTA. SAPTA மீன்ஸ் சவுத் ஏஷியன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட். இந்த சவுத் ஏஷியன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டில் அந்த நாடுகள் சைன் பண்ணதுனால அந்த மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த டாரிஃப் ரிடக்ஷன் இருக்குது. இம்போர்ட் பண்ணணுன்னா அந்த நாடுகளுக்கு இடையே, அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு இடையே ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு வந்து இம்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டாரிஃப் ரிடக்ஷனும் இருக்குது, நான் டாரிஃப் பரியர்ஸும் இருக்குது. பரியர்ஸையும் இல்லாமல் ஆக்குறாங்க. பரியர்ஸ் மீன்ஸ் தடைகள். அந்த நான் டாரிஃப் பரியர்ஸ், அதாவது டாரிஃபே இல்லாமல் சில பொருட்களை வந்து அவங்க அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டு தான் சாப்தா, சவுத் ஏசியன் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட். ஸோ இது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. அந்த நாடுகள், அதாவது மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள இந்த டாரிஃப் இல்லாமல் இல்லை குறைவான டாரிஃபில் குட்ஸை வந்து அவங்களுக்கு தேவையான குட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் அச்சீவ்மெண்ட் டன் பை சார்க். அண்ட் செட்டிங் அப் ஆஃப் டெக்னிக்கல் கமிட்டிஸ் for economic cooperation among SARC countries relating to agriculture, communication, education, health and population, rural development, science and technology, tourism. ஸோ நிறைய டெக்னிக்கல் கமிட்டிஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சார்க்கில். எதற்காக அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன், பொருளாதாரத்தில் வந்து ஒற்றுமையை கொண்டு வரணும். ஒரு நாடு இன்னொரு நாட்டில் இருந்து தேவையான ஒரு பொருளையோ இல்லை சர்வீசஸையோ இல்லை ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸையோ ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸையோ அக்கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக
சில டெக்னிக்கல் கமிட்டிஸை வந்து இந்த கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் கமிட்டிஸ் மூலமாக அவங்களுக்குள்ள எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வந்து உருவாகுது. ஸோ எந்த விதமான துறைகளில் வந்து இந்த டெக்னிக்கல் கமிட்டிஸ் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பாப்புலேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டூரிசம், இது எல்லாத்துலேயுமே ஒரு நாடு இன்னொரு நாட்டோட எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், எக்கனாமிக் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த டெக்னிக்கல் கமிட்டிஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், SAARC has established a 3-tier mechanism for exchanging information on poverty reduction programs which is passed on to member countries. 3-tier ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் 3-tier மெக்கானிசம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு படிநிலைகள். So SAARC has established a 3-tier mechanism for exchanging information on poverty reduction programs. அதாவது இதோடைய மெயின் எய்ம் என்ன சொல்லியிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷன் பை வேரியஸ் பேக்கேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு த மெம்பர் கண்ட்ரிஸ். அப்போ இதை செயல்படுத்தணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 3-tier மெக்கானிசத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஃபண்டு வந்து அந்த நாட்டுக்கு போய் சேருவதற்கு, அதாவது 3-tier மெக்கானிசம் was arranged for exchanging the information on poverty eradication programs which is passed on to the member countries. அந்த ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 3-tier மெக்கானிசம் வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் SAARC Agricultural Information Center SAIC in 1988 worked as a central information institution for agriculture related resources like fisheries, forestry, etc. அதாவது இந்த பாவர்ட்டி எராடிகேஷன் சென்டரும் இருக்குது, அதே மாதிரி SAARC அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சென்டரும் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து அந்த நாடில் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலம் மக்கள் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் ஆகிறதுக்காக இந்த கமிட்டி வந்து செயல்படுறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டிடியூஷனாக செயல்படுது. இது எந்தெந்த மாதிரி வேலைகளை எந்தெந்த துறைகளில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி, இது ரெண்டுலேயுமே இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து செயல்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன், சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஒரு ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தா, இந்த முழுக்க இந்த அமைப்பு வந்து எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாடுகள் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸில் எக்கனாமிக் சோசியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சோசியல் டெவலப்மெண்ட்டை அசலரேட் பண்ணுறதுக்காகத்தான். அப்போ அந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸுக்காக நிறைய ஃபண்டு தேவைப்படும். அந்த ஃபண்டை வந்து நாடுகளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. வித் ஆல் தீஸ் tall claims, the inter-SAARC trade has not gone beyond 3% in the last 30 years. அதாவது இந்த டால் கிளைம்ஸ்னால இந்த நிறைய நாடுகளுக்கு வந்து பணம் தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த இன்டர்-SAARC ட்ரேட் ஹேஸ் நாட் கான் பியாண்ட் 3% in the last 30 years. இந்த 30 வருஷங்களில் அந்த ஃபண்டு, அந்த SAARC நாடுகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த ஃபண்டு வந்து 30% வந்து இந்த ட்ரேடு, அதுக்கு தேவையான ட்ரேட் 30% வந்து தாண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ராஸ் பண்ணலை. With all these tall claims, the inter-SAARC trade has not gone beyond 3% in the last 30 years. ஸோ இதுதான் SAARC, அதாவது சவுத் ஏஷியன் Association for Regional Cooperation. So do you understand what is SAARC and what are the objectives, what are the functions of SAARC and achievements of SAARC? Next நம்ம பார்க்க போகிறது